தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kings of Fame. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ இந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஆதியோட புது படம் வரப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், மீசை முழுக்கு 2. அதுல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு வேற லெவல்ல ஹிட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அக்ராஸ் த குளோப் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டை ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பண்ணாம ஆளே இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நாங்களுமே அந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பண்ணிருப்போம். சந்தியா அண்ட் குட்டி பசங்க எல்லாம் சேர்ந்து கூட பண்ணிருந்தோம். சூப்பரா இருந்துச்சு அந்த சாங். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சாங் பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னது, பப்பாளி பழமே. எனக்கு வந்து பவளமல்லினே வருது. பீலா பார்த்தனால அது கூட வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கேன். பப்பாளி பழமே ஸ்டைல்ல இருக்க போகுது அப்படின்னு தமிழ்ல பார்த்தா அப்படிதான் நமக்கு அப்படிதான் இருக்கு. சோ இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். அண்ட் ஆரா 10 பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார்டிங் கேட்க ஒரு மாதிரி இருந்தாலும் போக போக வந்தது அந்த ஹூக் ஸ்டெப் வந்து பயங்கரமா அட்ராக்ட் பண்ணிருச்சு. சோ ரொம்ப சிம்பிள் மூவ். அதே மாதிரி அந்த பீட்டுக்கு ஏத்த மாதிரி போறப்போ லிரிக்ஸ்மே வந்துட்டு சிம்பிளான இதா இருந்துது. ஸ்டார்டிங் எனக்கு புரியலங்க லிரிக்ஸ் எல்லாம். எனக்கு சத்தியமா புரியவே இல்ல. என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஹிப்ஹாப் தமிழ் அதுவும் சரி, இந்த அசல் கோளாறு அண்ட் பால் டப்பா இவங்களுக்கு எல்லாமே வந்து லிரிக்ஸ் வந்து புரியும். பட் ஆனா என்னன்னா நமக்கு எடுத்தோன்னே இதுன்னு சொல்ல முடியாது. ஸோ 2-3 டைம் கேட்டாதான் அதாவது ஓ இதுதான் இப்படிதான் சொல்லியிருக்காங்க அப்படின்றது எனக்கு புரியும். ஸோ இந்த பாட்டுமே எனக்கு ஆரா 10 அப்படிதான் இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா தெளிவா தெரியுது எல்லாமே. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சந்தியா வந்துட்டு இந்த சாங் ஒன்று வந்திருக்கு நம்ம ரியாக்ட் பண்ணலாம்னு சொல்லி எங்கிட்ட சொல்றப்ப என்னன்னா ஆரா 10 சொன்னா, நான் ஆக்சுவலா சாங் எப்படி நினைச்சிட்டு இருந்தேன்னா ஆஹா 10 ஆஹா 10 அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு யோசிச்சேன். எனக்கு அந்த ஆறாங்கிறதே எனக்கு சத்தியமா தெரியல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சாங் கேட்டிருந்தேன். பட் ஆனால் லிரிக்ஸ் வந்து அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சது. அண்ட் ஆல்சோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஜாலியாக அப்படியே இதாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் இப்போ என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆல்ல வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா என்னடா டிவிகே ஸ்டைல இருக்கு ஒரு தாட்டி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நோட்டிஃபிகேஷனையும் ஆல் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் இந்த மாதிரி நிறையா ரியாக்ஷன்ஸ் வ்ளாக்ஸ் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போடணுன்ற மோட்டிவேஷன் ஆகும். கண்டிப்பாக பண்ணுவீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க வீடியோ பார்ப்போம். இப்படி ஊது கேட்ட மாதிரி இருக்கு நம்மது. ஆமா நான் ரப்பா பப்பங்கிறது ஆமா பர்ரா பப்பாளி பழமே தக்காளி போல பக்காவான ஜனியும் நசுக்குறிய மிட்டாய் கடைய பட்டாசு நடைய மிட்டாவா மனசுல மிதக்குறிய கலக்குறிய இழுக்குறிய சாமையா இருக்கு மினுக்குறிய முசுக்குறிய உருக்குறிய எது வச்ச மீன் குழம்பா மணக்குறிய லட்சுமி 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 பந்தி டச்சுமி 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 தலைவர் செப்பலா போடுறாங்க. வாவ் ஆக்சுவலி அந்த போட்டுக்கு அந்த வைப் பயங்கரமா இருக்குல்ல. அண்ணன் தண்டன வாப்பே பகல தூக்கின வந்தா எத்து ரூபார் கொழுப்பு நட்புக்கு மதிப்பு எக்கச்சக்கம் இருக்கு கண்ணால கட்டிக்கினா தானா வரும் பொறுப்பு. பக்கத்துல சிம்சனு கானா வச்சா தகல கட்டும் நம்ம பங்கனு பீச் ஸ்டேஷனு பெல் பாட்டம் ஃபேஷனு எத்துடுவோம் டியூஷனு ஜிலாடி பிள்ளைங்கெல்லாம் ஜிலாடி பப்பாளி பழமே தக்காளி போல பக்காவான ஜனியும் நசுக்குறிய மிட்டாய் கடைய பட்டாசு நடைய மிட்டாவா மனசுல மிதக்குறிய கலக்குறிய இழுக்குறிய எது எதுக்கு ஜனியும் மினுக்குறிய உசுப்புறிய
உருக்குறிய உருக்குறிய நேத்து வச்ச மீன் குழம்பா மணக்குறிய லட்சுமி 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 ஓ லட்சுமி லட்சுமி டிஆர் லட்சுமி 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 தாவரி சினி 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 லட்சுமி ஓ இதுலயே 6 வந்துருச்சா? Wow. Wow, super, super. Oh, Ghana audience, Ghana Das. புரிஞ்சுதா? Okay. செமையா இருக்கு. சீரியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங் கியூனே வந்துட்டு எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த டக்குனு ரபா யோசிச்சு பார்த்தேன். பாப்பாங்கிறது நிறைய பாட்டு நம்ம அது கேட்கிறோம். இல்ல நிறைய பாட்டு விட தளபதி ஒரு டன் 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 ஏதோ ஒரு பாட்டு இருக்கு. ஐயோ எனக்கு டக்குனு தோண மாட்டேங்குது. பட் ஆனா ஏதோ தளபதியோட சாங் தான் நினைக்கிறேன். எனக்கு அந்த அந்த எனக்கு ஆக்சுவலி ரப்பா பாப்பா பாப்பனோட எனக்கு சரவணா ஸ்டோர்ஸ் ஆட் வருது ஞாபகத்துக்கு. சூர்யா பண்ணுவார்ல. ஓகே எனக்கு ஆனா வந்து தளபதியோட ஏதோ ஒரு சாங் தளபதியும் நயன்தாரா தான் நினைக்கிறேன். அப்படின்னு ஏதோ வரும். எனக்கு என்னன்னு தெரியாது தெரியலையே நீ பாட்டு. சொல்றது எனக்கு ரொம்ப நம்ம வருது. சொல்றது என்னன்னு புரியுதா? வருது. புரியுது. ஓகே எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் மறுபடியும் அந்த தளபதி சாங் போய் கேட்கிறேன். தளபதி சாங்கா இல்ல விஷால் சாங்கா தெரியலையே. ஆமா அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாப்ல. சரி விட்டுரு நான் விட்டுரு. நம்ம இந்த சாங் பத்தி பேசலாம். ஆக்சுவலி இந்த சாங் சீரியஸா செம்மையா சூப்பரா இருக்கு. அந்த இருக்குங்க. கானா வைப் வந்து Yeah. அப்படியே அந்த கேட்க கேட்க வந்து நமக்கே அந்த ஆடணும் போல தோணுச்சு. கண்டிப்பா. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. இந்த லிரிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழாவோட அந்த லிரிக் அந்த ரைமிங் வந்து பயங்கரமா அவர் கொண்டு வருவாரு. இந்த சாங்ல வந்து அந்த லிரிக் ஆகட்டும் அண்ட் ஸ்லோவா வந்து அந்த பீட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. Yeah, கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் ட்ரெண்டிங்கான சாங் அப்படியே கொஞ்சம் மேட்ச் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டாரு. பட் அந்த ஒரு ஃபியூஷன் நம்மளுக்கு தெரிஞ்சு. பட் இருந்தாலும் ஓவராலா சாங் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. எனக்கு நல்ல அதுலயும் டான்ஸ் நம்பர். அந்த ஹூக் ஸ்டெப்ஸ் எல்லாம் இடையில இடையில அவங்க ரெண்டு பேரும் பண்ணதாகட்டும் எல்லாமே செமையா இருந்துச்சு. ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேர் பத்தி நம்ம பேசி ஆகணும். அவங்க ரெண்டு பேரோட பேரும் நல்லா இருந்துச்சுங்க. கியூட்டா இதா இருந்தது. எனக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆதி பாக்குறதுக்கு எனக்கு கவின் ஏன் ஆமா தெரியல. எனக்கும் ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்ல கூலர்ஸ் எல்லாம் போட்டு ஹேர் ஸ்டைல் கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுருட்ட முடி அதே லாங் ஹேரா கொஞ்சம் வச்சுட்டு டக்குன்னு பார்க்கும்போது கவின் வந்து ஆடிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கு இவங்க ரெண்டு பிசிக்கலியும் சரிங்களா. எப்பவுமே இந்த ஸ்லோ கானா அந்த பீட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இதாகும் இல்ல. ஏன்னா இப்போ ஒரு ஹைப் சாங் இருக்கு. இப்ப நம்ம 6:10 பாத்தீங்கன்னா ஒரு பாப் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பீட்ல வருது. இது வந்து அந்த அந்த ஃபாஸ்ட் பீட்டுக்கு ஏத்த வைப் இருக்கு. பட் ஆனா அது ஸ்லோவா கொண்டு போறாங்க. அந்த வைப் விட எனக்கு கேட்டா இது வந்து இனிமே பயங்கரமான வைப் இருக்கு. சோ அது கூட நான் பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா அந்த ஃபாஸ்டா சாங்ஸ் எல்லாம் கேட்கறப்போ உடனே டக்கு டக்குன்னு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஆடணும்னு தோணும்ல. இந்த கானா பீட் எல்லாம் வந்து தன்னால அப்படியே இதாக கானா பீட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரம் த ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஒருத்தங்கனால ஆடாம இருக்க சலிக்காம முடியாது. ஆட பட் முடியாது. ஃபாஸ்ட் Yes, பீட் yes, என்ன yes. பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன்ப்பா ஃபாஸ்ட் பீட் அந்த வெஸ்டர்ன் சாங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நல்லா இருக்கும். ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போகும். எக்ஸாம்பிளுக்கு 6:10 அது பாத்தீங்கன்னா 6:10 சொல்லும்போது தான் நம்மளுக்கு பயங்கரமான ஒரு டான்ஸ் ஏன்னா அந்த பட் இந்த அளவுக்கு பாட்டு அப்படி trend இல்ல. கானா அப்படி ஆமா. இல்ல. கானா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் அந்த அது பாடுறதுல இருந்து எண்ட் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செம்ம பண்ணா நீங்க பாத்துருப்பீங்க ரியாக்ட் பண்றப்போ சிரிச்சுட்டே தான் இருந்தோம். ஏதாவது ஒரு ஷோல்டர் ஏதாவது மூவ்மெண்ட் ஆடிட்டு தான் இருந்துச்சு. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட்டு ஜாலியா இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹிப்ஹாப் தமிழா அவர் பாத்தீங்க அப்படின்னா அவரோட டான்ஸ் மூவ்ஸ் எல்லாமே சிம்பிளா இருக்கும். பட் அது நல்லா பண்ணிருப்பாரு. இதுலயுமே பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருப்பாரு. இந்த கை இப்படி பண்ண அந்த ஸ்டெப் ஆமா கடைசில டிஆர் ஸ்டெப் அண்ட் இவங்க ரெண்டு பேரும் காம்போவும் ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் நல்லா ஆடினாங்க. சூப்பரா இருந்துச்சு. அவங்க த்ரூ அவுட் த அந்த ஃபீமேல் கேரக்டர் அவங்க பேர் எனக்கு தெரியல. அந்த ஹீரோயின் அவங்க வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. த்ரூ அவுட் த சாங் வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே அழகா பண்ணியிருந்தாங்க இல்ல. இது இன்னொரு ஹீரோயினும் இது ஆக்சுவலா ஆமா இது வந்து அப்பா கேரக்டர் நினைக்கிறேன்ல. ரெண்டு ஆதி இருக்காங்க. நம்ம டீசரா ட்ரெய்லரா என்னமா பார்த்தோமே. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அப்பா பையன்ற மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ரொம்ப கொஞ்சம் இதா இருந்தாங்க. இவங்க பேர் வந்துட்டு சைத்ரா.
சைத்ராவா டிஃபரெண்டா இருக்கு அவங்க நேம் ஆக்சுவலி இல்ல சைத்தன்யான்ற நேம் தெரியும் பட் சைத்ரா ஓகே டிஃபரெண்டா டிஃபரெண்டா தான் இருக்கு எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் இப்ப எனக்கு எனக்கு தெரியல சோ அவங்க சூப்பரா சைத்ரா சூப்பரா ஆடி இருந்தீங்க செமையா இருந்துச்சு பாக்க கண்டிப்பா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா சாங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் பார்க்கலாம் இதுக்கு மேலும் மேலும் என்னென்ன சாங்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல மோஸ்ட்லி கானா ஸ்டைல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு அந்த டீசரோ சம்திங் அதெல்லாம் அந்த ரிவீல் பண்ணிருந்தாங்க பார்க்கும்போதே அதுலயே அந்த கானா பேஸ் பண்ணி தான் ஜாஸ்தியா ஜாஸ்தி கொடுத்தாங்க இருந்தது ஸோ அதனால நீயும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கானா ரிலேட்டடா நம்ம ரூட்டடா நிறைய சாங்ஸ் நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தெரியல நமக்கு மூவி எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ மீசை முறுக்கு 2 வந்து கூடிய சீக்கிரத்தில் அது ரிலீஸ் ஆக போகுது. என்ன டேட் என்னன்னு நமக்கு தெரியல. அதோட அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரப்போது அதை கண்டிப்பாக நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பில்லு நீங்கள் ஆல்ல வச்சிட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணா பார்க்கலாம். அண்ட் இந்த சாங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த சாங்குக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்மளும் ஒரு ரீல்ஸ் கொடுப்போம். கண்டிப்பா நம்ம ரீல்ஸ் பண்ணலாம். நானும் ரொம்ப நாளே இவரை கூப்பிட்டுருக்கேன், வந்த பாடு இல்லை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் தேங்க்யூ so much for the love and support. இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இதோட. தேங்க்யூ, bye bye.